ஆக்சுவலாக பொங்கல் டைம்லேயே போயிட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்த நாள் தான் ரொம்ப ரஷ் ஆகி நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். பட் நாங்கள் போனப்போ ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, அதனால் நாங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வந்துட்டோம். ஃப்ளை டைனிங் இருந்துச்சு. நாங்கள் அதை ஃபஸ்ட்டு போனதுமே அதை தான் ட்ரை பண்ணோம். ஏன்னா கூட்டம் வந்துச்சுன்னா ரொம்ப ரஷ் ஆகிடும்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம். அங்கே போய் அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும் போதே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் போகும்போது மேலே ரொம்ப எவ்வளோ ஃபீட் ஹைட்னு எனக்கு சரியாக தெரியல, பட் நல்லா ஹைட்டில் போயிருந்தாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது பிரிட்ஜு அந்த ஹோல் எக்ஸிபிஷனுமே நல்லா அழகாக தெரிஞ்சிச்சு. கரெக்டாக நாங்கள் போன டைமில் ஒருத்தர் இங்கே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து கேக்குக்கு ஆசைப்பட்டுட்டு அப்படியே கேக்கை பார்த்துட்டு இருந்தேன். அவங்களே கொண்டு வந்து கேக்கையும் கொடுத்துட்டாங்க. கேக்கையும் சாப்பிட்டு அப்படியே நாங்கள் ஹைட்டில் இருந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். குழந்தைகளாம் வந்தாங்கன்னா இந்த மிடில் ஏரியாவில் வச்சுக்கிறாங்க. அதனால் நான் சீட்டிங்லேயும் என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் மிடில் ஏரியாவில் உட்காந்துட்டாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது ஹோல் சிட்டியுமே தெரிஞ்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளை டைனிங் போகும்போது எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் நின்று நம்ம கேம்ஸ் விளையாடுறது வேறு, ஒரு ஜெயிண்ட் வீல் இது மாதிரியெல்லாம் போய் கேம்ஸ் விளையாடுறது வேறு. பட் அதில் ஒரே இடத்துல நின்று அப்படியே கீழே பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எனக்குமே. பட் ஓகே அப்படியே சொல்லிட்டு இருந்துட்டேன். நான் நினச்சி தான் கொஞ்சம் நான் பயப்பட்டேன். பட் அவளுமே ஜாலியாக அப்படியே இருந்துட்டா. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அது போக அங்கே நிறையா மற்றது எல்லாமே ஃப்ரீ தான். ஆக்சுவலாக அது 299க்கு நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம்னா எல்லாமே ஃப்ரீ தான் அங்கே. பட் ஃபுட்ஸு நம்ம வாங்குகிற டாய்ஸ் இதுக்கெல்லாம் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அங்கே போனால் பாத்ரூம் ஃபெசிலிட்டியை நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க வேணாம். பாத்ரூம் ஃபெசிலிட்டியே நல்லாவே இல்லை. ஒரே ஒரு சிங்கிள் பாத்ரூம் தான் இருந்தது. அதுவும் உள்ளே போனால் நிற்கக்கூட முடியாது, அந்த மாதிரி தான் ஸ்பேஸே இருந்தது. அது போக ட்ரெஸ்ஸிங் ஏரியா, ஃபீடிங் ஏரியான்னு அதெல்லாம் செப்ரேட்டாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே வரவங்க எல்லாமே அந்த தண்ணியில் குளிச்சிட்றாங்க. ஆல்மோஸ்ட்டு குழந்தைகளாம் நனைஞ்சிடுவாங்க. அட்லீஸ்ட் பேண்ட்டாவது நனைஞ்சிடுவாங்க, அந்த அளவுக்காக நனைஞ்சிடுறாங்க. எல்லாமே ஃப்ரீங்கிறதுனால அவ்வளோ பெருசாக கூட்டம் இல்லை நாங்கள் போகும்போது. அதனால் எனக்கு பெருசாக தெரியல. பட் அந்த தண்ணியில் மெயினாகவுமே கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க ஃபால்ஸில். ஆனால் அந்த ஒரு ப்ளூ கோட் வரைக்கும் இருக்குது, அந்த கோடுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மேலே போனால் அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. கீழே விழுந்துட்டாங்கன்னா குழந்தைங்க கடிப்பட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பேர்ட்ஸ் ஏரியா ஒன்று போயிருந்தோம். நாங்கள் அந்த பேர்ட்ஸ் ஏரியாவில் சூப்பராக இருந்துச்சு. குட்டி குட்டி பேர்ட்ஸ், நிறைய பேர்ட்ஸு, பீஜியன்ஸ் இதெல்லாமே நிறையா இருந்துச்சு. அது போக இந்த பாம்புலாம் வச்சுருந்தாங்க. பாம்பு, அப்புறம் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கையில் தூக்கலாம் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மட்டும் 100 ருபீஸ் பே பண்ணி நம்ம டிக்கெட் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் இதை ஆல்ரெடி பண்ணியிருக்கேன்னா நான் அதை விட்டுட்டேன். அதை அடுத்தது போனோம்னா ஹாரர் ஹவுஸ் இருந்துச்சு. ஹாரர் ஹவுஸுமே நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸ் எஃபெக்ட் தான் நல்லா பயங்கரமாக இருந்தது. நான் பயந்துக்குவான்னு நினச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ சவுண்ட் எஃபெக்ட் இருந்துச்சு. இருந்தாலுமே அவள் வந்து இந்த கார்ட்டூன்ஸ்லாம் பார்ப்பாங்கல்ல, பூச்சாண்டி, சூனியக்காரி இதெல்லாம் பார்க்குறதுனால அதெல்லாமே பார்த்து சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் ரெக்கார்ட் பண்ணேன், மேபி அது ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு தெரில. அதெல்லாமே சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு அவளே நடந்து வந்துட்டு இருந்தா. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக கிட்ஸ் பயந்துருவாங்க. பட் மெயினாக பயப்படலை. ஓரளவுக்கு பயப்படாமல் தான் வந்தாள். அவள் இந்த மூவிஸ்லலாம் பார்க்கறதுனால அவள் பயப்படாமல் வந்துட்டாள். ரெப்பன்சல்ல பாப்போம்ல சூனியக்காரி. நிறைய நடக்க மாட்டேங்க. மேங்கா இங்க பாருங்க. முடிஞ்சிருச்சு. ஆக்டோபஸ் பாரு. ஆக்டோபஸ் చూడు. ஆக்சுவலாக எங்களை விட மேங்கா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தால். ஆக்சுவலாக இது மாதிரி கோயம்புத்தூரில் வந்துட்டு இந்த வாட்டர் தீம்லலாம் அதிகமாக போட மாட்டாங்க. அதனால் நாங்கள் இதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. மேங்கா எல்லாமே பார்த்துட்டு போயிட்டே இருந்தால். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவள் கண்டுக்கல. இது ஃபிஷ் தானே, இது சாப்பிட்றதுக்கு தானே, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாட்டுக்கு போயிட்டா. நாங்கள் தான் எல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம்.
இந்த ஷாப்பிங் ஏரியாலலாம் பயங்கரமாக ஸ்கேம் பண்ணிடுவாங்க. எல்லாமே பயங்கர ரேட் சொல்கிறாங்க. நீங்கள் போய் வாங்கிட்டீங்கன்னா அதை வேஸ்ட்டு தான், உங்களுக்கு அமௌண்ட்லாம் வேஸ்ட் தான். எல்லாம் எடுத்தாலும் 100 ரூபா அப்படி தான் இருந்துச்சு. ஃபுட்டுமே அப்படி தான். ஒரு ஸ்ப்ரிங் ரோல், ஒரு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலே 100, ஒரு பஞ்சு மிட்டா 100, எல்லாமே 100 தான். ஒரு பேல்பூரி 100, ஒரு பானிபூரி 100 எல்லாமே இருந்துச்சு. பட் கேம்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருந்தாலும் இது எல்லாமே அதிக ரேட்டாக இருந்துச்சு. ஷாப்பிங் ஏரியாலுமே ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஷாப்பிங்லாம் பெருசாக பண்ணல, சும்மா மெயினாக டாய்ஸ் தான் வாங்கினோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்